அம்மா நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் மாதத்தின் 4வது மாதமான ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றியும் ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றியும் நாம் பார்ப்போம். ஆடி மாதம் அப்படின்னாலே பலருக்கும் பயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆடி மாதம் ஒரு பூட மாதம், அதனால பல பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆடி மாதத்துல திருமணம் எந்த விதமான சுப காரியங்களும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த ஆடி மாதத்துல கோயில் திருவிழாக்கள் அப்படிங்கிறது அதிகமா நடக்கும். ஆடி மாதத்துல சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய கடகராசியில நுழைய போறாரு. ஜூலை மாதம் 16ஆம் தேதி கடகராசியில சஞ்சரிக்க போறாரு. கடகத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணையறதால மங்களகரமான யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. சூரியனும் புதனும் இணையறதால புத ஆதித்ய யோகமும் இருக்குது. அதே வேளையில சூரியனும் சுக்கிரனும் இணையறதால சுக்கிர ஆதித்ய யோகமும் உருவாகுது. இந்த ஆடி மாதத்துல ஆடி மாதம் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த ஆடி மாதம் 5 வெள்ளி இருக்குது, 4 செவ்வாய் இருக்குது. ஜூலை மாதம் 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஆடி மாதம் 5ஆம் தேதி கடகராசியில புதன் வக்கரம் அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில சுக்கிரன் போறாரு. கும்பராசியில சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று தான் இருக்கிறாரு. செவ்வாய் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. அதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நாம இனிமே பார்ப்போம். கடமையில் கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆடி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் தனாதிபதி புதனோடு சஞ்சரிக்கிறார். அதனால் தன வரவு எந்தளவு வருதோ அந்தளவு உங்களுக்கு செலவுகளும் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதால நிம்மதி குறைவாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகள், குடும்பத்தோட தேவைகள் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். குருவோட பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிகிறதால பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய யோகங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். சூரியன் கடகராசியில சஞ்சரிக்கிறாரு. அதனால ரிஷபராசிக்கு வேலையில இடமாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. பயணங்களால உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. தகவல் தொடர்பு திறனும் உங்களுக்கு சிறப்படைய போகுது. தகவல் தொடர்பு திறனால் எந்த தொழில் நடத்திட்டு வந்தாலும் இந்த மாதத்தில் அதில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள்லாம் தள்ளுபடி விலையில் கிடைக்கிறதால வாங்குவீங்க. சிறு சிறு உல்லாச பயணங்கள் எல்லாம் நண்பர்களோடு சென்று வர்றதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வாய்ப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கனமாக செலவு செய்வீங்க. வெளிநாட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களா இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டில் நம்ம போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாக இருக்கட்டும், உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிறைவேற போகுது. உங்களுடைய சிறு சிறு முயற்சி கூட பெரிய பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பணி அப்படிங்கிறது அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய அளவு இருக்கும். உத்தியோகத்துலலாம் உங்களுக்கு பதவி கௌரவம் இதெல்லாமே உயரக்கூடிய யோகம் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது மாத தொடக்கத்திலிருந்தே இருக்குது. உங்கள் ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறதால கிடைக்கக்கூடிய லாபம் முழுவதுமே விரயமாகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக போகுது. உங்கள் ராசிக்கு குரு லாபாதிபதி, செவ்வாய் விரையாதிபதி. அப்போ ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது உன்னுடைய லாபம் அப்படிங்கிறது விரயமாகலாம். லாபம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கும். இந்த நிலை எப்போ முடியும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே இப்படி தான் இருக்கும். அதனால் கையில் இருக்கக்கூடிய காசை எண்ணி எண்ணி செலவழிங்க. இந்த தொகை இந்த செலவுக்கு அப்படின்னு எடுத்து வச்சுடணும். அதே மாதிரி கடைசி கால நேரத்தில் உங்களுடைய கையில் காசு இல்லாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். எப்படி இருந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் இருக்காது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு தொகை செலவு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அடுத்த தொகை கைக்கு கிடைக்கும். அப்போ சேமிக்க முடியாது நம்மளால். ஒரு தொகை இருக்கும்போதே அடுத்த தொகை நம்ம கைக்கு வந்தால் தான் நம்மளுடைய செலவுகளையும் நம்மளால் பிரித்து கட்டுப்படுத்த முடியும், சேமிக்கவும் முடியும்.
ஒரு தொகை செலவழிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த தொகை வர்றதுக்கு முன்னாடி நமக்கு செலவு காத்திருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எப்படி சேமிக்க முடியும்? அதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தை தொழில் மூலதனத்துக்காக நீங்கள் உபயோகப்படுத்திக்க நேரம் அப்படிங்கிறது சாதகமாக இல்லை. அதனால் வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த தான் முடியும். உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், இடம் மாற்றம்லாம் இந்த மாதத்தில் இருக்கும். எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சற்று யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் புதன் வக்கரம் அடைகிறாரு. அதுவும் கடகராசியில் சஞ்சரிக்கும் பொழுது ஆடி மாதம் 5ஆம் தேதியே புதன் வக்கரம் பெறாரு. சனி வக்கரம் அடைகிறாரு. 2 வக்கரம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. ஆடி மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே வக்கர நிலையிலேயே தான் புதன் இருக்கிறாரு. அதனால் தன பஞ்சமாதியான புதன் வக்கரம் பெறும்பொழுது பணத்தட்டுப்பாடு இன்னும் அதிகரிக்கும். உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்லையும் ஒரு குழப்பமான நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரலாம். எந்த காரியத்தையுமே திட்டமிட்டு நீங்கள் செய்ய முடியாது. நம்ம திட்டமிடுறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆடி மாதத்தை ரிஷபராசிக்காரர்கள் தொழிலையும் பலவிதமான சண்டை சச்சரவுகள், தொழில் பங்குதாரர்களாலையும் ஒரு சில பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல்லையும் பிரச்சனைகள், நம்ம செய்கிற தொழிலை எவ்வளவு உழைச்சாலும் லாபம் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது அப்படின்னு பலவிதமான சச்சரவுகளுக்கு இடையில தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வண்டி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்திலலாம் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்காம போகலாம். சிம்ம ராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிறவர் ஆடி மாதம் 16ஆம் தேதியே போகிறாரு. உங்கள் ராசிக்குநாதனாகவும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஓரளவு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எட்டி பார்க்கும். நம்மளை பொருளாதார நிலையும் ஓரளவு சிறப்பாக இருக்கும் ஆடி மாதத்தின் பிற்பகுதியில். அதே மாதிரி ஆடை ஆபர சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னாலும் அது மாமன் மைத்துனருக்காக செய்ய வேண்டிய சேர்க்கையாக தான் இருக்கும். ஒழிஞ்சு சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள்லேருந்து பணிபுரியறதுக்கு அழைப்பு அப்படிங்கிறது வரும். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வெளிநாட்டுக்காக போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு எதிரிகள் எல்லாமே ஓரளவு இந்த மாதத்தின் கடைசியில் உங்களுக்கு விலகலாம். உணவு சார்ந்த விஷயத்தில் அதிக கட்டுப்பாடு இருக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு நேரத்திற்கு உணவு உண்ணுவது, நேரத்திற்கு ஓய்வெடுப்பது, இதையெல்லாம் முறையாக செய்துட்டு வரணும் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே. கும்பராசியில் உள்ள சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதனால் 9, 10 இடத்துக்கு அதிபதியானவர் சனி. பாகிஸ்தானம் தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி வக்கரம் பெறுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லதில்லை. உங்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு சில முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது வரும். உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே எட்டி பார்க்க போகுது. உங்களுடைய மனசில் தன்னம்பிக்கையும் குறையும். தொழிலை சரிவர கவனிக்க முடியாத சூழ்நிலை, எல்லா விஷயத்திலையும் மனக்குழப்பம், எதிர்கார்த்ததை காட்டிலும் கூடுதல் வரையும் அப்படிங்கிறதால ஒரு விதமான மன சஞ்சலம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய முன்னேற்றம் பற்றி உத்தியோகத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, அனைவரிடத்துலையும் சரி பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மக்களிடத்துல நம்பிக்கை வர்ற அளவுக்கு உங்களுடைய வேலை அப்படிங்கிறது இருக்கணும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மாற்று இனத்தவர்களோட ஒத்துழைப்போடு உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது சீராக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு இருந்தாலும் சக பணியாளர்களையும் ஒரு சில காலகட்டத்தில் மேலதிகாரிகளையும் அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி மாணவர்கள்லாம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதும் சரி, பேருந்துகளில் பயணம் செய்யும் பொழுதும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். படிக்கட்டுகளில் ஏறி பயணம்லாம் சென்று வர்றது தவிர்த்துக்குங்க. கலைஞர்களுக்கெல்லாம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கலாம். பெண்களுக்குள்ள வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரும் அளவு இருந்தாலும் அன்றாட தேவைகளுக்காக அதிகம் நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. ரிஷபராசி பெண்கள் எல்லாமே குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து நடந்துக்கணும். வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்கிறது அவசியம். இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுப்பாரு முருகப்பெருமான். உங்களுடைய குல தெய்வ கோவிலுக்கு சென்று ஆடி மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. இந்த ஆடி மாதம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.